ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் நறுமுகை. எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ஸ்நாக் மிளகாய் பஜ்ஜி. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2லேருந்து 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். அதோட பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் 2 ஸ்பூன், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் மல்லித்தழைகள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா கலந்து இதுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்களை ஒவ்வொன்றா நடுவில் கீறி பொறுமையாக அதுக்கு உள்ளே இருக்கிற விதைகளை மெதுவாக முடிஞ்ச அளவு நீக்கிடணும். இது நீக்கும் பொழுது மிளகாய்கள் கிழியாத வண்ணம் பார்த்துக்கணும் நம்ம. இப்போ நம்ம கீறி வச்சுருக்கிற மிளகாய்களுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை மேலேந்து கீழே வரைக்கும் பொறுமையாக ஸ்டஃப் பண்ணி மூடி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக பஜ்ஜி மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா கலந்து இதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கிறோம். இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்டு மிளகாய்களை ஒவ்வொன்றா சேர்த்து சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடுறோம். இப்போ டேஸ்டியான ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜிகள் நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டைம் காஃபியோடையோ டீயோடையோ நம்ம ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.